ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூத் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த கதையோடைய எல்லாமே சொல்கிறேன். 2K கிட்ஸாக இருந்தாலும் இருக்கட்டும், மேக்ஸிமம் 90s கிட்ஸுக்கு ஓரளவு கொஞ்சம் ஒரு பொறாமை மாதிரி இருக்கும். பட் ஆனால் 2K கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய காமெடியான ரீல்ஸ் போட்டுருக்கும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூத்துடைய அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருணாஸுடைய பையன் தான். ஓகேவா? இதில் கென் அவர் பேர், கென் கருணாஸ். ஓகேவா? அவர் வந்து என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய அவங்க ஃபோனில் தான் எடிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னார், ஃபோனில் எடிட் பண்ணி பார்த்தோம் அப்படி இப்படின்னு கொண்டு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஓகேவா? பட் ஆனால் வந்து அவர் ரியாலிட்டி புரிஞ்சு எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போது நிறைய மூவி எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு எது பிடிக்குது அதை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்த படம் யூத்து படம். ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு அப்படி தான் இருக்குது. நிறைய பேருக்கு 2K கிட்ஸுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இல்லைன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த மைண்ட் செட்டில் எடுத்துருக்கக்கூடிய படம் தான் இது. ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா படத்தினுடைய கதையை வரும். அவங்க அம்மா வந்து எப்படியாவது 10th பாஸ் போடணும், ஆவரேஜான பையனாக தான் இருக்கான், பாஸ் மார்க் தான் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அப்புறம் ஸ்கூலில் வந்து அவனுக்கு வந்து ஒரு லவ் பண்ணணும், லவ் பண்ணிட்டு அப்புறம் காலேஜ்லேயும் அதே மாதிரி லவ் பண்ணணும், அந்த பொண்ணையை இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருக்குது. ஓகேவா? அதில் நிறைய ட்விஸ்டர்லாம் இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு பேக்கரி வச்சுருக்கிற மாதிரியும், அவங்க அம்மா சொந்தக்காரங்க பிடிக்காத மாதிரி. ஏன்னா வந்து பிடிக்காதவன கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அந்த அவங்க அம்மாவுடைய சொந்தக்காரங்க தள்ளி வச்சுட்டாங்க. வீடு கூடி போகிறதுல போகும்போது யாருமே மதிக்கலை. சொந்தக்காரங்களை விட்டு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது போயிட்டு வராங்க. அதெல்லாம் நடக்குது. ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, ஜாலியாக போகிறாரு, பொண்ணுங்களை பார்க்குறாரு, சுற்றுறாரு. அந்த ஸ்கூல் லைஃப்பை கரெக்டாக காமிக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு 3 hours போனீங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஒரு தாட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அப்படி ஸ்கூல் லைஃப்பை காமிக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு வராங்க. பொண்ணு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அவங்கள வெளில அனுப்புகிறாங்க. இவங்களும் டெய்லியும் வர மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, டெய்லியும் ஒரு 10-15 வாட்டி வர மாதிரியும். பட் ஆனால் நிஜத்தில் கொஞ்சம் கம்மி தான். உங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் படத்துக்குன்னு சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிளாஸ் பீரியடில் சாப்பிட்ற மாதிரியும், இவங்க நிறைய கலாட்டாக்கெல்லாம் பண்ணிவிட்டு வெளில வர மாதிரி 4-5 பேரும். அப்போ ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஆகுது. ஓகேவா? இதை உடனே கமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் போக இந்த லவ்வாக மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இல்லையா, பிரஸ்திகான்னு ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தவன் லவ் பண்ணுற மாதிரி வரும். மணிகண்டன் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா விஜய் மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க மண்டைக்குள்ள யாரோ போய் விஜய்ன்னு சொல்லிட்டான்டா, அதனால வந்து ரொம்ப விஜய் ஃபேன் மாதிரியே எல்லாத்தையும் என்னன்னு அப்படிலாம் பண்ணுவார். அவர் தான் நினைக்கிறேன், அவர் வில்லன். அவர் வந்து வருவார், அதுலேயே கதை நிறைய போயிட்டுருக்கும். அப்போ அந்த வில்லனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு குண்டை வந்து லவ் பண்ணுவான். அப்போ அந்த குண்டுகிட்ட வந்து சொல்லுவான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா தான் நம்ம சேர முடியும்னு சொன்னதுனால அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு சவுல்னு ஒரு பொண்ணை வந்து லிங்க் பண்ணி அந்த மிடில் ஆஃப் தி இன்டர் ஸ்டைலில் கொண்டு வந்து நிறைய நடக்கும். அதுக்கு முன்னாடி அந்த சாப்பிட போகும்போது ஊட்டி விடுவான், அப்படி நடக்கும். அதை பார்த்துட்டு எனக்கும் ஊட்டி விடுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரியாலிட்டி பீப்புள் எப்படி பண்ணுறாங்க 2K கிட்ஸுங்கிறத அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்து கடைசியில் வந்து இவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம கடைசியில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு போகணும், ப்ரௌசிங் சென்டர் போகணும். ஓகே, ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இப்போ என்ன நடக்கும்னா, கடைசியில் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் நல்லா கலாட்டாவாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அவங்க அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கும். அப்போது ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இப்படி போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல போவான். ஓகேவா? பிரேக்கப் பண்ணுங்கிறத நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த சவுளுங்கிட்ட பொண்ணு சொல்லும்போது கட்டி பிடிச்சிட்டு அப்படி இப்படி பண்ணும்பொழுது அந்த பிரஸ்திகா வந்து பார்த்துருவாங்க. இப்போ பார்க்கும்போது இல்லை நீ ரொம்ப கெட்டவன், நீ பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான், நான் அப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லும்போது நான் இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க 3 பேரும் கேங்கு. ஓகே, இதோட பிரேக் ஆகிடும். ஓகே, ஆஃப் ஸ்டேஜ் படம் இப்படி போயிடுமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கலாட்டாவாக போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபேமிலியாக மாறிடும். ஓகே, ஃபேமிலினா படம் முழுக்க கொஞ்சம் வேறு விதமாக போகும். அது ஸ்கூல் லைஃப்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி போகும். அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போவாங்க. ஓகே, பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கனகான்னு ஒரு பொண்ணு வருவாங்க, ஓகேவா? கனகாங்கிற ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்க அப்பா சொட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டுருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லவே இல்லை, மாட்டி விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது லவ்வாக மாறும். ஓகே, போக போக லவ்வாக மாறும். அதில் என்னென்னா, பிரவீன் உனக்கு பிடிக்கும், பட் ஆனால் லவ் பண்ணுற அளவுக்கு பிடிக்காது அந்த பொண்ணு ஒரு இதை சொல்லும். அப்புறம் நிறைய ட்விஸ்டடான ஒரு படமாக போயிட்டுருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் ஸ்கூல் ஆனுவல் வரும். அதில் வந்து எதிரி வருவான் இல்லையா, வேறு எதிரி வருவான். அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து பூட்டி வச்சுருவானோ. அப்போ அதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கும், ஓகே? அந்த நிறைய நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அப்போ ஒரு சண்டை வரும், இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போவாங்க, அப்படிலாம் போயிட்டுருக்கும், ஓகேவா? இதெல்லாம் போயிட்டுருக்கும். அந்த பெரிய சண்டையை விட அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த எதிரி வந்து இதை ஒரு இதாக வச்சுட்டு எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவன் வந்து அந்த ஆனுவல் டேயில் சொல்ல போவான், எனக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேன்னு சொல்ல போவார் கனகாட்ட. அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு பிடிக்காது, அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது இந்த குண்டு பைய ஒருத்தன் வராமல் அவன் தான் செம்மையான காமெடி பண்ணுவான். அவனை அடிச்சிருப்பானா. அப்போ அடிக்கும்போது பிடி சார்லாம் எல்லாம் பார்த்து பெரிய பிரச்சனை ஆகும். அப்போ அவங்க அம்மா அப்பா அந்த பெரிய பையன், அவன் பணக்கார பையன் எதிரி வந்து அவனை வந்து அவனை ஹெச்எம்கிட்ட போவாங்க, பிரின்ஸிபல்கிட்ட போகும்போது அவங்க பையனுக்கு நான் டிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சுறாங்க. கெஞ்சும்போது அவங்களுக்கு ஃபிக்ஸ் மாதிரினா ஒரு இது மாதிரி வருது, ரொம்ப மயக்கம் அடைஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அடித்து அவனை இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஒரு வார்த்தைகளை விடுவார். அப்போ இவன் வந்து தனிமையிலே இருப்பான், ஓகே? அவங்க அம்மா மட்டும் இவனுக்கு ஆதரவு கொடுத்துட்ருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் போக ரொம்ப இதாக போயிட்டுருக்கும். அப்புறம் மறுபடியும் கிளாஸுக்கு வருவான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து சொல்லுவான், இவனை எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் வந்து இது வேற என் இது வேறன்னு கணக்காக சொல்ல, நீ வேணால் இந்த 12ஆவதில் பாஸ் பண்ண நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் கதை போயிட்டு எல்லாமே போகும். அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பான், படிச்சுப்பான். அந்த கண்ணாடி சோடா அப்படிலாம் வந்து படிச்சிடுவான். படிக்கும்பொழுது ஸ்கூலில் 9th ரேங்க் ஐ திங்க் சம்திங் வருவான். அப்புறம் வந்து கனகா வந்து வெயிட் பண்ணுவான், இவன் போய் சொல்ல போவான். அவங்க அம்மா அப்பாலாம் மேக்ஸிமம் சேர்ந்துருவாங்க, ஓகேவா? அப்புறம் சின்னதாக ஒரு அப்பா சன் அந்த ஒரு இது ஓடிட்டுருக்கும், ஓகே? அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதாக ஒரு நல்ல ஒரு பாசத்தோட ஒரு இது ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து 9th ரேங்க் வரும்போது அவன் வேணான்ட்டு போயிடுவான். இந்த பொண்ணு வந்து பிடிக்காதவங்களுக்கு அந்த இது வேண்டாம், நீ வந்து இது சப்போஸ் நான் இல்லை அப்படின்னா, நான் இந்த பாஸ் பண்ணல அப்படின்னா நீ வேறு மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியேறி போவான். அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் சொல்லும்போது பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணும், அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த ஒரு செட்டப் ரியாலிட்டியோட 2 பேரும் ஒத்து போனாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷில் நிறைய அவங்க அப்பா சனுக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க, ஓகேவா? மேக்ஸிமம் இதுதான் நடக்கும், ஓகேவா? இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் லைஃப்பில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் இந்த 2K கிட்ஸில். 2K கிட்ஸ் பீப்புள் என்ன நடக்குமோ இன்னொன்று போயிட்டு இருக்குமோ அதான் நடந்திருக்கு, வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் பிடிக்கும், இந்த காலத்து மக்களுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த படம் பிடிக்கும். மேபி எனக்கும் பிடிக்கும், ஓகே? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். படம் நல்லா இருந்தது, ஒரு வாட்டிக்கு 3 வாட்டியும் பார்க்கலாம், நல்ல ஒரு படம். ஒரு எப்படி உங்களுடைய ரொம்ப சேட்னஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு இருந்தேன், இந்த படத்தை போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.